தேக்கடி ட்ராவல் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். தேக்கடி பொறுத்தளவுக்கு பெரியார் போட்டிங்கும் எலிஃபென்ட் சஃபாரியும் ரொம்பவே ஃபேமஸான விஷயம். இது ரெண்டையுமே ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. இது மற்ற போட் மாதிரி இல்லாமல் டபுள் டக்கர் 150 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய போட்டு. ஒன்ஸ் உள்ள போச்சுன்னா ஃபாரஸ்ட்டில் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஸ்பெசிஃபிக் டைமிங் மட்டும் தான் இருக்குது. லாங் வீக்கெண்ட்ஸில் 2 to 3 ஹவர்ஸ் கூட வெயிட்டிங் டைம் இருக்குது. ஸோ முன்னாலேயே பெரியார் வெப்சைட்டில் ஆன்லைன் புக்கிங் பண்ணுறது பெஸ்ட்டு. அட்வென்ச்சராக வேணும், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்கன்னா ஜீப் சஃபாரி ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. சத்திரம் வியூ பாயிண்ட் ரொம்பவே ஃபேமஸ். அடுத்து எலிஃபென்ட் சஃபாரி. 2-3 பிளேஸ் பார்த்ததில் எலிஃபென்ட் ஜங்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் ரொம்பவே பெரிய இடம், நிறைய யானைகள் இருந்துச்சு. ஸோ இங்கே யானையை குளிப்பாட்டுறது, ஃபீட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். எல்லா பக்கமே மினிமம் 2 டிக்கெட் வாங்கணும். 2 பேர் நீங்கள் சஃபாரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஃபி லவராக இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. போயிட்டு ஒரு ஃபில்டர் காஃபியும் இல்லை கோல்ட் காஃபியும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி பவுடரும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு போகலாம். அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்பைஸ் கார்டன். நாங்கள் ஆப்ரஹாம் ஸ்பைஸ் கார்டனுக்கு நல்ல ரிவ்யூ இருந்ததால் இங்கே போயிருந்தோம். கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் அவர் கார்டன் ஃபுல்லாக சுற்றி காட்டி ஸ்பைசஸோட ப்ரொடக்ஷன் எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸும் பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷான ஹார்வெஸ்ட் பண்ணின பிரியாணிக்கு மற்ற கேக்குக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே ஸ்பைசஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸஸ்மே மற்ற வெளிப்பக்கம் கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்கும். டஸ்கர் கேஃபில் அடுத்து நாங்கள் ஃபிஷ் பொழிச்சது அண்ட் கிளி பிரியாணி, அதாவது வாழை இலை பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரியார் பக்கத்துலேயே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஈவினிங் டைமில் கலரி கதகளி ஷோ மறந்துடாதீங்க. இன்னும் 1 or 2 days இருக்குன்னா தேக்கடியிலேருந்து முன்னார் போகலாம். 2மே இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. இல்லைனா தேனி வழியாக ரிட்டர்ன் வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான வியூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம்.